வெல்கம் டு ஜேடிவி அகாடமி. இந்த வீடியோவில் 11th எக்கனாமிக்ஸ் யூனிட் 8ல் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ யூனிட்டோட நேம் என்னென்னா இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்திற்கு முன்னரும் பின்னரும். ஸோ கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 1, சுதந்திரம் எந்த விலைக்கும் ஈடாகாது. சுதந்திரம் வாழ்வின் சுவாசம். வாழ்வதற்காக மனிதன் எதை கொடுக்க மாட்டான். இது யார் சொன்னதுன்னா டெய்லர் கோவன். இந்தியாவிலிருந்து ஐரோப்பாவுடனான கடல் வாணிபம் எப்போது தொடங்கியது. வாஸ்கோடகாமா இந்தியா வந்ததில் இருந்து. வாஸ்கோடகாமா எப்போது கள்ளிக்கோட்டையை அடைந்தார். மே 20, 1498. ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி எப்போது ஆரம்பிக்கப்பட்டது. 1601. 1614 ஜஹாங்கீரிடமிருந்து வாணிபம் செய்யும் உரிமையை பெற்றவர் சர் தாமஸ் ரோ. இந்தியாவை ஆளும் அதிகாரத்தை கிழக்கிந்திய கம்பெனியிடமிருந்து எப்போது ஆங்கில அரசுக்கு மாற்றப்பட்டது. 1858. ஆங்கிலேயர் நுழைவுக்கு முன் இந்திய பொருளாதாரம் எதை சார்ந்து இருந்தது. கிராமத்தை சார்ந்து. காலனி ஆதிக்க சிதைப்பின் அடிப்படையில் காலத்தை பொருளியல் வல்லுநர்கள் எவ்வாறு பிரிக்கின்றனர். வணிக மூலதன காலம், தொழில் மூலதன காலம், நிதி மூலதன காலம். வணிக மூலதன காலம் எப்பனா 1757 முதல் 1813 வரை. தொழில் மூலதன காலம் 1813 முதல் 1858 வரை. நிதி மூலதன காலம் 19ஆம் நூற்றாண்டிலிருந்து சுதந்திரம் அடைந்த வரை. சுதந்திரத்திற்கு முன் எத்தனை வகையான நில உடைமை முறைகள் இருந்தன. 3. ஜமீன்தாரி அல்லது நிலச்சுவாந்தாரர்கள் முறை, மகள்வாரி முறை, ரயத்துவாரி முறை. ஜமீன்தாரி அல்லது நிலச்சுவாந்தாரர் முறை என்பது ஜமீன்தார்கள் நிலத்தின் சொந்தக்காரர்கள். வருவாயை அரசுக்கு செலுத்த வேண்டிய பொறுப்பும் இவர்களுடையது. ஜமீன்தாரி முறையில் அரசுக்கு செலுத்த வேண்டிய வரி 11/10 பங்கு. நிரந்தர சொத்துரிமை சட்டத்தை இயற்றியவர் காரன்வாலிஸ். மகள்வாரி முறை என்பது கிராம மக்கள் குழுவினர் நிலத்தின் சொந்தக்காரர்கள். நிலத்தை விவசாயிகளிடம் பிரித்து அவர்களிடமிருந்து வருவாயை பெற்று அரசுக்கு செலுத்துபவர்கள். இந்த முறை மகள்வாரி முறை. ரயத்துவாரி முறை என்பது நிலத்தின் கட்டுப்பாடு நில உரிமையாளரிடம் மட்டுமே இருக்கும். அவங்க தான் அதுக்கு வரி கட்டணும். அதான் ரயத்துவாரி முறை. ரயத்துவாரி முறை முதலில் எங்கு தோன்றியது. தமிழ்நாட்டில். இந்தியாவில் தொழில் மாற்ற செயல்பாடு எத்தனை வகைகள். 2. 19ஆம் நூற்றாண்டில் தொழில் வளர்ச்சி, 20ஆம் நூற்றாண்டில் தொழில் முன்னேற்றம். 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் எத்தனை சணல் ஆலைகளும் பருத்தி ஆலைகளும் இருந்தன. 36 சணல் ஆலைகளும் 194 பருத்தி ஆலைகளும். முதல் உலகப் போர் எப்போது நடைபெற்றது. 1914. ஆசியாவின் 3வது முக்கிய பொருளாதார நாடு இந்தியா. ஃபர்ஸ்ட் சீனா, 2வது ஜப்பான், 3வது இந்தியா. இந்தியாவின் தொழிற்கொள்கைகள்
1948, 1956, 1977, 1980, 1990, 91. ஸோ இந்த வருஷத்தில் எல்லாமே தொழிற்கொள்கைகள் அப்படின்னு ஒன்று வந்து உருவாக்கியிருப்பாங்க. ஒரு நாட்டின் பொருளாதார முன்னேற்றம் குறிப்பாக எதை சார்ந்துள்ளது? தொழில்மயமாதல். இந்தியா தனது முதல் தொழிற்கொள்கையை எப்போது அறிவித்தது? ஏப்ரல் 6, 1948. 1948 தொழிற்கொள்கையின் முக்கிய நோக்கம் கலப்பு பொருளாதாரத்தை அறிமுகப்படுத்துதல். 1948 தொழிற்கொள்கை இந்திய தொழில்களை எத்தனை வகைகளாக பிரிக்கிறது? 4 வகைகள். என்னென்ன 4 வகைனா, பொதுத்துறை, பொது மற்றும் தனியார் துறை, கட்டுப்படுத்தப்பட்ட தனியார் துறை, தனியார் மற்றும் கூட்டுறவு துறை. ஸோ இப்படின்னு 4ஆக பிரிக்கிறாங்க தொழிலை. ஸோ எப்போனா 1948 அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த தொழிற்கொள்கையில். 1956 தொழிற்கொள்கை எதன் அடிப்படையில் அமைக்கப்பட்டது? மஹலனோபிஸ் வளர்ச்சி மாதிரியின் அடிப்படையில். 1956 தொழிற்கொள்கை தொழில்களை எத்தனையாக பிரிக்கிறது? 3. ஸோ 1948 தொழிற்கொள்கை வந்து 4ஆக பிரிக்கிறாங்க தொழிலை. 1956 தொழிற்கொள்கை 3ஆக பிரிக்கிறாங்க. ஸோ என்னென்ன 3னா, 17 தொழில்கள், 12 தொழில்கள், 3வது பிரிவு. ஸோ இப்படின்னு 3ஆக பிரிக்கிறாங்க. 17 தொழில்கள் என்பவை ரயில்வே, வான்வழி போக்குவரத்து, இராணுவ தடவாளங்கள் மற்றும் வெடிமருந்துகள், இரும்பு மற்றும் எஃகு, அணு ஆற்றல் போன்ற தொழில்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு 17 தொழில்கள் வந்து மத்திய அரசிட்ட மட்டுமே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது வந்து ஃபஸ்ட்டு தொழில். 17 தொழில்கள். 12 தொழில்கள் என்பவை மாநில அரசு சொந்தமாக கொண்டிருக்கும் தொழில்கள். ஸோ ஃபஸ்ட்டு 17 வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டிட்ட இருக்கணும். 12 தொழில்கள் வந்து மாநில அரசுகிட்ட இருக்கணும். ஸோ இந்த மாநில அரசுக்கு தனியார் துறைகள் துணையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 3வது பிரிவுகள். ஸோ அந்த ஃபஸ்ட்டு 17 தொழில்கள், 12 தொழில்கள் அது போக மீதி இருக்கிறது வந்து கவர்மெண்ட்டோ இல்லை ப்ரைவேட்டோ நடத்தலாம் அப்படின்னு சொல்கிறது இந்த 3வது பிரிவு. 1956 தொழிற்கொள்கையின் முக்கிய நோக்கம் பொதுத்துறைக்கு முக்கியத்துவம் அளித்தல். 1960-61 வழிநடத்தும் திட்டம் எத்தனை மாவட்டங்களில் செயல்படுத்தப்பட்டது? 7 மாவட்டங்களில். புதிய வேளாண் உத்தி எந்த பெயர்களில் அழைக்கப்படுகிறது? தொழில் வேளாண் தொழில்நுட்பம், விதை உரங்கள், தண்ணீர் தொழில்நுட்பம். ஸோ புதிய வேளாண் உத்தி வந்து ஒவ்வொரு பேரில் சொல்கிறாங்க. தொழில் வேளாண் தொழில்நுட்பம், விதை உரங்கள், தண்ணீர் தொழில்நுட்பம். ஸோ இது வந்து நம்ம எளிமையாக எப்படி சொல்கிறோம்? வானவில் புரட்சி. ஸோ அதில் ஃபஸ்ட்டு பசுமை புரட்சி, வேளாண் உற்பத்தியை அதிகரிக்க. வெண்மை புரட்சி, பால் உற்பத்தியை அதிகரிக்க. நீல புரட்சி, மீன். மஞ்சள் புரட்சி, எண்ணெய் வித்துக்கள். தங்க புரட்சி, பழங்கள், ஆப்பிள். கருப்பு புரட்சி, பெட்ரோலியம். ஸோ பெட்ரோலியம், நிலக்கரி. ஸோ ரெண்டும் வரலாம். வெள்ளி புரட்சி, முட்டை. வட்ட புரட்சி, உருளைக்கிழங்கு. சிவப்பு புரட்சி, இறைச்சி மற்றும் தக்காளி. சாம்பல் புரட்சி, உரங்கள். இளஞ்சிவப்பு புரட்சி, இறால். பழுப்பு புரட்சி, தோல் பொருள்கள். ஸோ இந்த புரட்சியெல்லாம் அதோட உற்பத்தி அதிகரிக்கிறதுக்காக. பசுமை புரட்சி ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1967. இரண்டாவது பசுமை புரட்சியின் நோக்கம் 2006-2007
214 மில்லியன் டன்களாக இருந்த உணவுப் பயிர் உற்பத்தியை 2020 400 மில்லியன் டன்களாக உயர்த்துதல். ஸோ இதான் இரண்டாவது பசுமை புரட்சியின் நோக்கம். முதல் எஃகு தொழிற்சாலை எங்கு அமைக்கப்பட்டது? ஜார்யாவில் உள்ள குல்டி எனும் இடத்தில். வங்காள இரும்பு தொழில் கம்பெனி எப்போது நிறுவப்பட்டது? 1870. ஸோ இது எங்கன்னா மேற்கு வங்காளத்தில். டாடா இரும்பு எஃகு தொழிற்சாலை எப்போது நிறுவப்பட்டது? 1907 சாம்ஜெட்பூரில். JJSCO தொழிற்சாலை எப்போது தொடங்கப்பட்டது? 1919. எந்த இடத்துலனா பான்போர். முதலில் நிறுவப்பட்ட பொதுத்துறை இரும்பு எஃகு நிறுவனம் பத்ராவதியில் உள்ள விஸ்வேஸ்வரையா இரும்பு எஃகு தொழில். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு பொதுத்துறை நிறுவனம். எஃகு நிறுவனங்களின் உதவிகள். ஸோ எந்தெந்த நிறுவனத்துக்கு எந்தெந்த நாடுகள் உதவி பண்ணியிருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். ரூர்கேலா. ஸோ இது ரூர்கேலா எந்த மாநிலத்தில் இருக்குதுன்னா ஒரிசா. ஸோ இதுக்கு எந்த நாடு உதவினா ஜெர்மனி. பிலாய் மத்திய பிரதேசம். ஸோ ரஷ்ய அரசு. துர்காப்பூர் இங்கிலாந்து. பொக்காரோ ரஷ்யா. விசாகப்பட்டினம் ரஷ்யா. பெர்ன்பூர். ஸோ இது ஒரு ப்ரைவேட் கம்பெனிலேருந்து 1976 அரசுடைமையாக்கப்பட்டது. சேலம். ஸோ அதுக்கு வெளிநாடு உதவி எதுவும் இல்லை, இந்திய அரசு அதோட உதவியெல்லாம் பார்த்து. விஜய்நகர். ஸோ அதுக்கும் வெளிநாட்டு உதவி இல்லாமல் இந்திய அரசு தான் எல்லா உதவியும் பண்ணுது. பத்ராவதி. ஸோ இது மத்திய மாநில அரசுக்கு சொந்தம். அனைத்து இரும்பு எஃகு தொழிற்சாலைகளும் யாரால் நிர்வகிக்கப்படுகின்றன? செயில் ஆல். இந்திய எஃகு நிறுவனம் அதாவது செயில் எப்போது நிறுவப்பட்டது? 1974. எஃகு உற்பத்தியில் இந்தியாவின் இடம் 8வது இடம். முதல் சணல் தொழிற்சாலை எங்கு நிறுவப்பட்டது? 1855 மேற்கு வங்க மாநிலத்தில் உள்ள ரேஸ்ரா எனுமிடத்தில். கச்சா சணல் உற்பத்தியிலும் சணல் பொருட்கள் தயாரிப்பிலும் முதலிடம் வகிக்கும் நாடு இந்தியா. சணல் பொருட்கள் ஏற்றுமதியில் 2ஆம் இடம் இந்தியா. ஸோ முதலிடம் வங்காளதேசம். ஸோ உற்பத்தியிலையும் தயாரிப்பிலும் இந்தியா முதலிடம். ஏற்றுமதி பண்ணுறதில் இந்தியா 2வது இடம். முதலிடம் வங்காளதேசம். மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 4%, மதிப்பு கூட்டப்பட்ட உற்பத்தியில் 20%, ஏற்றுமதி வருவாயில் 1/3 எந்த துறையிலிருந்து கிடைக்கிறது? பருத்தி துறை. முதல் நவீன துணி உற்பத்தி ஆலை எப்போது எங்கு அமைக்கப்பட்டது? 1818 கொல்கத்தாவிற்கு அருகில் குளோஸ்டர் துறைமுக நகரில். மும்பையின் நூற்பு மற்றும் நெசவு கம்பெனி யாரால் உருவாக்கப்பட்டது? KGN டேபர் என்பவரால் 1854. இந்தியாவில் வேளாண் சார்பு தொழிலில் பருத்திக்கு அடுத்தபடியாக உள்ள தொழில் சர்க்கரை தொழில். சர்க்கரை உற்பத்தியில் இந்தியாவில் 1/3 எந்த மாநிலம் உற்பத்தி செய்கிறது? மகாராஷ்டிரா. மகாராஷ்டிரா மாநிலத்திற்கு அடுத்து சர்க்கரை உற்பத்தியில் உள்ள மாநிலம் உத்தரப்பிரதேசம். இந்தியாவில் நைட்ரஜனை பயன்படுத்தி தயாரிக்கும் தொழில் உரத்தொழில். உலகின் 3வது பெரிய தொழில் உரத்தொழில். முதல் இயந்திரத்தால் செயல்படும் காகித ஆலை எங்கு நிறுவப்பட்டது? 1812 வங்காளத்தில் செராம்பூர் எனும் ஊரில்.
உலகிலுள்ள காகித தொழிற்சாலைகளின் பட்டியலில் இந்தியாவின் இடம் 15வது இடம். இயற்கையான பட்டு தயாரிப்பில் இந்தியாவின் இடம் 2ஆம் இடம். ஸோ முதலிடம் சீனா. உலகளவில் பட்டு உற்பத்தியில் இந்தியாவின் சதவீதம் 16%. மல்பெரி பட்டு, வெப்பமண்டல டசர் பட்டு, ஓக் டசர், பட்டு எரி, முகா பட்டு போன்ற 5 வகையான பட்டு துணிகளை உற்பத்தி செய்யும் ஒரே நாடு இந்தியா. இந்தியாவில் முதலில் எங்கு எண்ணெய் கிணறு தோண்டப்பட்டது? அசாம் மாநிலம் டிக்பா எனும் ஊரில் 1889. எண்ணெய் பரிவாயு கழகம் ONGC எப்போது உருவாக்கப்பட்டது? 1956 உத்தரகாண்ட் மாநிலம் டேராடூனில். குறு, சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் எவ்வாறு பிரிக்கப்படுகின்றன? உற்பத்தி நிறுவனங்கள், சேவை நிறுவனங்கள். குறு உற்பத்தி நிறுவனங்கள் என்பவை தொழிற்சாலை மற்றும் உபகரணங்களுக்கான முதலீடு 25 லட்சத்திற்கும் மிகாமல் இருக்க வேண்டும். சிறு உற்பத்தி நிறுவனங்கள் என்பது தொழிற்சாலை மற்றும் உபகரணங்களுக்கான முதலீடு 25 லட்சத்திற்கு அதிகமாகவும் 5 கோடிக்கு மிகாமலும் இருக்க வேண்டும். நடுத்தர உற்பத்தி நிறுவனம் என்பது தொழிற்சாலை மற்றும் உபகரணங்களுக்கான முதலீடு 5 கோடியிலிருந்து 10 கோடிக்கு மிகாமல் இருக்க வேண்டும். குறு சேவை நிறுவனங்கள் என்பவை முன்ன பார்த்தது குறு உற்பத்தி நிறுவனங்கள், இது குறு சேவை நிறுவனங்கள் என்பவை உபகரணங்களுக்கான முதலீடு 10 லட்சத்திற்கும் மிகாமல் இருக்க வேண்டும். சிறு சேவை நிறுவனங்கள் என்பவை உபகரணங்களுக்கான முதலீடு 10 லட்சத்திற்கு அதிகமாகவும் 2 கோடிக்கு மிகாமலும் இருக்க வேண்டும். நடுத்தர சேவை நிறுவனங்கள் உபகரணங்களுக்கான முதலீடு 2 கோடியை விட அதிகமாகவும் 5 கோடிக்கு மிகாமலும் இருக்க வேண்டும். அரசாங்கத்தின் பங்குகள் பெரும்பான்மையாக கொண்ட வங்கிகள் பொதுத்துறை வங்கிகள். பாரத ஸ்டேட் வங்கியில் அரசின் பங்கு 58.60%. பஞ்சாப் நேஷனல் வங்கியில் அரசின் பங்கு 58.87%. பொதுத்துறை வங்கிகள் எத்தனை வகையாக பிரிக்கப்படுகிறது? 2 வகையாக. தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள், மாநில வங்கிகள் மற்றும் அவற்றின் கூட்டு நிறுவனங்கள். இந்தியாவில் உள்ள மொத்த வங்கிகளில் பொதுத்துறை வங்கிகளின் சதவீதம் 72.9%. இந்தியாவில் உள்ள பொதுத்துறை மற்றும் தனியார் துறை வங்கிகளின் எண்ணிக்கை 27 பொதுத்துறை வங்கி 22 தனியார் வங்கிகள். ஜூலை 19, 1969 எத்தனை வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டன? 14 வங்கிகள். 1969 14 வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டன. இந்த வங்கியெல்லாம் 50 கோடிக்கு மேல் வைப்பு தொகை கொண்ட வங்கிகள். வைப்பு தொகை 50 கோடிக்கு மேல் வைப்பு தொகை கொண்ட வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த 14 வங்கிகள் என்னென்னதுன்னா அலகாபாத் வங்கி, பேங்க் ஆஃப் பரோடா, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, கனரா வங்கி, தேனா வங்கி, இந்தியன் வங்கி, இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி, பஞ்சாப் நேஷனல் வங்கி, சிண்டிகேட் வங்கி, யூனியன் வங்கி, யுனைடெட் வங்கி, யூகோ வங்கி, பேங்க் ஆஃப் இந்தியா. இந்த 14 வங்கிகள். ஏப்ரல் 15, 1980 எத்தனை வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டன?
6 வங்கிகள். ஸோ இந்த 6 வங்கிகள் அப்படின்னா 200 கோடிக்கு மேல் வைப்பு தொகை கொண்ட வங்கிகள். ஸோ அந்த 6 வங்கிகள் என்னென்னதுன்னா ஆந்திரா வங்கி, கார்ப்பரேஷன் வங்கி, நியூ பேங்க் ஆஃப் இந்தியா, ஓரியண்டல் பேங்க் ஆஃப் காமர்ஸ், பஞ்சாப் சிந்து வங்கி, விஜயா வங்கி. பொருளாதார திட்டமிடுதலின் நோக்கம் வரையறுக்கப்பட்ட அளவிலான வளங்களை திறம்பட பயன்படுத்தி விரும்பிய இலக்குகளை அடைதல். புதிய தொழிற்கொள்கை எப்போது உருவாக்கப்பட்டது? 1991. ஐந்தாண்டு திட்டங்கள் எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது? ரஷ்யா. இதுவரை எத்தனை ஐந்தாண்டு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டன? 12 ஐந்தாண்டு திட்டங்கள். 12ஆம் ஐந்தாண்டு திட்டத்தின் காலம் 2012 to 2017. ஐந்தாண்டு திட்டங்களுக்கு பதிலாக செயல்படுவது நிதி ஆயோக். ஸோ இந்த நிதி ஆயோக்கில் நிதி இன் விரிவாக்கம், ஸோ NITயின் விரிவாக்கம் நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. முதல் ஐந்தாண்டு திட்டத்தின் காலம் 1951 to 56. முதல் ஐந்தாண்டு திட்டத்தின் மாதிரி ஹாரடோமர் மாதிரி. முதல் ஐந்தாண்டு திட்டத்தின் முக்கிய நோக்கம் வேளாண்மை முன்னேற்றம். முதல் ஐந்தாண்டு திட்டத்தின் இலக்கு 3.6%. இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தின் காலம் 1956 to 1961. இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தின் மாதிரி PC மகளனோபிஸ் மாதிரி. இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தின் இலக்கு 4.1%. மூன்றாவது ஐந்தாண்டு திட்டத்தின் காலம் 1961 to 66. காட்கில் திட்டம் என அழைக்கப்படும் ஐந்தாண்டு திட்டம் மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம். மூன்றாவது ஐந்தாண்டு திட்டத்தின் இலக்கு 5.6%. திட்ட விடுமுறை காலம் 1966 to 69. நான்காம் ஐந்தாண்டு திட்டத்தின் காலம் 1969 to 74. நான்காம் ஐந்தாண்டு திட்டத்தின் இலக்கு 5.7%. ஸோ இதில் எங்களுக்கு கிடைச்சது 3.3% தான். ஸோ இந்த ஐந்தாண்டு திட்டம் தோல்வி அடைஞ்சுவிட்டது. ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டத்தின் காலம் 1974 to 79. ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டத்தின் இலக்கு 4.4%. ஸோ அவங்களுக்கு கிடைச்சது 4.8%. ஸோ இந்த திட்டம் வெற்றி அடைஞ்சிச்சு. ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டத்தின் மாதிரி யாரால் உருவாக்கப்பட்டது? DP தார். ஓராண்டுக்கு முன்பே, அதாவது 1978 கைவிடப்பட்ட ஐந்தாண்டு திட்டம் ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம். சுழல் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? 1978 to 79. ஆறாம் ஐந்தாண்டு திட்டம், ஸோ அதோட காலம் 1980 to 85. ஆறாவது ஐந்தாண்டு திட்டத்தின் முக்கிய நோக்கம் வறுமை ஒழிப்பு. ஸோ ஹரிபி ஹட்டாவோ, ஸோ ஹிந்தியில் இதுவே ஹரிபி ஹட்டாவோ, வறுமை ஒழிப்பு அப்படி சொல்கிறாங்க. ஆறாவது ஐந்தாண்டு திட்டத்தின் இலக்கு 5.2%. ஸோ எங்களுக்கு கிடைச்சது 5.7%. ஏழாவது ஐந்தாண்டு திட்டம் 1985 to 1990. ஏழாவது ஐந்தாண்டு திட்டத்தின் முக்கிய நோக்கம் தன்னிறைவு பொருளாதாரத்தை உருவாக்குவது.
முதன்முறையாக பொதுத்துறைக்கு மேலாக தனியார் துறைக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்ட 5 ஆண்டு திட்டம். 7வது 5 ஆண்டு திட்டம். 7வது 5 ஆண்டு திட்டத்தின் இலக்கு 5%. ஸோ அவங்களுக்கு கிடைச்சது 6%. ஆண்டு திட்டங்கள் 1991 to 92. 8ஆம் 5 ஆண்டு திட்டம், அதாவது 8வது 5 ஆண்டு திட்டம் 1992 to 97. 8வது 5 ஆண்டு திட்டத்தின் இலக்கு 5.6%. ஸோ அவங்களுக்கு கிடைச்சது 6.8%. 9வது 5 ஆண்டு திட்டம் 1997 to 2002. 9வது 5 ஆண்டு திட்டத்தின் இலக்கு 7%. ஸோ 5.6% தான் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. 10வது 5 ஆண்டு திட்டம் 2002 to 2007. 10வது 5 ஆண்டு திட்டத்தின் இலக்கு 8%. ஸோ எங்களுக்கு கிடைச்சது 7.2%. 11வது 5 ஆண்டு திட்டம் 2007 to 2012. 11வது 5 ஆண்டு திட்டத்தின் நோக்கம் விரைவான மற்றும் அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சி. 11வது 5 ஆண்டு திட்டத்தின் இலக்கு 8.1%. ஸோ எங்களுக்கு கிடைச்சது 7.9%. 12வது 5 ஆண்டு திட்டம் 2012 to 2017. 12வது 5 ஆண்டு திட்டத்தின் வளர்ச்சி, ஸோ அதாவது 12வது 5 ஆண்டு திட்டத்தின் இலக்கு சொல்லணும்னா 8%. நிதி ஆயோக் எப்போது ஏற்படுத்தப்பட்டது? 2015 ஜனவரி 1. அரசாங்கத்திற்கு மக்களின் உண்மையான வாழ்க்கை தரத்தை கண்டறிய பயன்படுவது HDI. ஸோ மனித மேம்பாட்டு குறியீடு, ஸோ ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். HDI-ஐ மேம்படுத்தியவர்கள் மெஹபூப் உல் ஹக். ஸோ இவர் பாகிஸ்தானோட பொருளியல் அறிஞர். அமர்த்தியா சென் குமார். ஸோ இவர் இந்தியாவோட பொருளியல் அறிஞர். ஸோ எப்போனா 1990. ஐக்கிய நாடுகள் முன்னேற்ற சபையின் சமீபத்திய மனித முன்னேற்ற அறிக்கையின்படி 2016 HDI-ல் 188 நாடுகளில் இந்தியாவின் இடம் 131. 2010 இந்தியாவிற்கான மனித மேம்பாட்டு குறியீடு 0.580. 2015 இந்தியாவிற்கான மனிதவள மேம்பாட்டு குறியீடு 0.624%. 624. HDI-1, HDI-2, HDI-3, HDI-4 என்ற 4 விதமான மனித மேம்பாட்டு குறியீட்டை உருவாக்கியவர் பிஸ்வஜித் குஹா. HDI-ல் முதல் 3 நாடுகள், ஸோ ஃபஸ்ட்டு நார்வே, அதோட வேல்யூ 0.949. அடுத்து ஆஸ்திரேலியா 0.939. ஸ்விட்சர்லாந்து 0.939. ஸோ ரெண்டு ஒன்றே தான். வாழ்க்கை தர குறியீட்டெண் PQLஐ உருவாக்கியவர் மோரிஸ் டி மோரிஸ். PQLஐயின் விரிவாக்கம் பிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ். PQLஐயின் அளவு, ஸோ அது எப்படி மெஷர் பண்ணணும்னா 1லிருந்து 100 வரை. ஸோ 1 இருந்துச்சுன்னா அது மோசமான செயல்பாடு, 100 இருந்துச்சுன்னா சிறப்பான செயல்பாடு. PQLஐயின் அளவு 100ஐ பெற்றுள்ள நாடு ஸ்வீடன் 1973. ஸோ 1973லேயே ஸ்வீடன் நாடு அதோட 100 எடுத்திருக்காங்க. PQLஐயின் அளவு 1ஐ பெற்றுள்ள நாடு கயானா பிசாவோ 1960.
பிக்யூஎல்ஐ மற்றும் ஹெச்டிஐக்கு இடையே உள்ள வேறுபாடு. ஹெச்டிஐயில் வருமானம் சேர்க்கப்படுகிறது, பிக்யூஎல்ஐயில் வருமானம்